வருணும் அவனுடைய நண்பன் குமாரும் 2 பேரும் சேர்ந்து பைக்ல கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அப்பவே டைம் ராத்திரி 11 மணி ஆச்சு. பைக் ஓட்டிக்கிட்டு இருந்த வருண் குமார் கிட்ட, பாலானனோட கல்யாணம் நல்ல சிறப்பா இருந்ததுல, சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆமாடா, பயங்கர கிராண்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டே 2 பேரும் பைக்ல போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பயங்கரமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுது. மழை கூட பெய்யறதுக்கு ஆரம்பிச்சுது. டே குமார், இப்ப என்னடா பண்றது? செம்மையா மழை பெய்யுதுடா. இந்த மழைய பார்த்தா வீடு போய் சேர முடியாது போல. இப்ப என்ன பண்றது? அதோ அந்த மரத்துக்கு பின்னாடி லைட் எரியுது. அங்க ஏதோ வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க போய் மழை நிக்கிற வரைக்கும் நிக்கலாம் வா அப்படின்னு அந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்த பங்களாக்கு போனாங்க. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது உள்ள இருக்கீங்களா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஒரு தடவை பார்க்கலாம் வா. நமக்கு எதுக்குடா, விடு. இந்த இடத்துலயே நின்னுக்கிட்டு மழை நின்னதும் போயிடலாம். அடைச்சி ஏடா பயப்படுற, நான் இருக்கேன்ல அப்படின்னு 2 பேரும் நடந்து வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்க்க அழகா இருந்துச்சு. அப்பவே அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நடந்து போய் மாயமாச்சு. டே, இந்த வீட்ல யாரும் இருக்காங்க. என் பின்னாடி நடந்து போற மாதிரி இருந்துச்சுடா. ஏண்டா அனாவசியமா பயப்படுற, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்த வருண அந்த பேய் இழுத்துட்டு போச்சு. அதை கவனிக்காத குமார், என்னடா என்ன பேசவே மாட்ற அப்படின்னு அங்க திரும்பி பார்த்தான். அவ்வளவுதான், அந்த இடத்துல வருண காணோம். வருண், வருண் எங்கடா போன அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கும்போது சத்தமா வருண் கத்துற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட குமாருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த பில்டிங்ல இருந்த ரூம்குள்ள போய் பார்த்தான். அந்த ரூம்ல வருண் ரத்தம் கக்கி இறந்து போய் கிடந்தான். அத பார்த்த குமார் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு வேக வேகமா கீழே இறங்கி வெளியில போக ட்ரை பண்ணான். அப்போ அவனுக்கு எதிர்க்க வருண் வந்தான். அத பார்த்ததும் குமாருக்கு இதயமே நிக்கிற மாதிரி இருந்தது. என்னடா குமார், எங்க போய்கிட்டு இருக்க நீ இப்போ? நீ செத்து போயிட்டல்ல. என்னடா உளர்ற? நான் எங்க செத்து போனேன்? நான் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஆனா ஆனா உன்னோட பொணத்தை நான் பார்த்தனே. என்ன, என் பொணத்தை பாத்தியா? வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு 2 பேரும் மேல போனாங்க. ஆனா குமாருக்கு பயங்கர பயம். ரூம்குள்ள வருண் இறந்து கிடந்தான். அத பார்த்ததும் குமாருக்கு எதுவுமே புரியல. திடீர்னு திரும்பி பார்த்தான். வருண் இருந்த இடத்துல ஒரு பயங்கரமான பேய் இருந்துச்சு. வருண் அந்த பேய் தான் கொன்னு இருக்கும்னு நினைச்சு அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த பேய் குமாரையும் பிடிச்சிடுச்சு. எங்களை எதுக்கு கொல்ல நினைக்கிற? விட்டுடு, எங்களை விட்டுடு ப்ளீஸ். இது ஒரு பேய் பங்களா. இதுக்குள்ள வந்த யாரும் உயிரோட போனதே கிடையாது. உன் ரத்தத்தை குடிக்க போறேன் அப்படின்னு குமாரோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு சாகடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேய் 2 பேரையும் இழுத்துட்டு போய் நிறைய பிணங்கள் இருக்கிற ரூம்குள்ள போட்டுடுச்சு. ஒரு நாள் சீமா அப்படிங்கிற பொண்ணு மலையடிவாரத்துல தனியா நடந்து வந்துகிட்டு இருந்தா. அந்த நேரத்துல ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே ஆஃப் ஆகி முழுக்க இருட்டா மாறி போச்சு. அவ கையில இருந்த லாண்டர் விளக்க எடுத்துக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தா. நடுவுல 2 பேரு அவளை பார்த்து, ஏ பொண்ணு, எங்க போய்கிட்டு இருக்க? தனியா? நாங்களும் தனியா தான் இருக்கோம், ஒன்னா போலாமா அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள பார்த்து சீமா ரொம்ப பயந்து போயிட்டா. அவங்க பேச்ச காதுல வாங்காம தொடர்ந்து நடந்து போனா. அந்த 2 பேர்ல ஒருத்தர் முன்னாடி வந்து, என்னம்மா பேசிட்டே இருக்கிறோம், நடந்து போற, பேசுறது காதுல விழலையா? எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. பயத்துல அவ வேக வேகமா நடந்து போக ஆரம்பிச்சா. பதட்டத்துல கையில இருந்த லாண்டர் விளக்கு கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அங்க முழுக்க இருட்டாவே இருந்தது. அவளுக்கு எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. அவ வழி தெரியாம நடந்து நடந்து மலை உச்சிக்கு போய் தெரியாத்தனமா கீழே விழுந்து இறந்துட்டா. அந்த நேரத்துல அந்த 2 பேரும் அந்த பொண்ணு எங்க போனான்னு அங்க தேடி வந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல அங்க லைட் வந்தது. அப்போ அவங்க கீழே கடந்த அவளோட பிணத்தை பார்த்து பயந்து போய் அங்க இருந்து ஓடிட்டாங்க. இறந்து போன சீமா பயங்கர பேயா மாறினா. கையில லாண்டர் விளக்கோட அதே தெருவுல அங்கே இங்கே நடந்துகிட்டு இருந்தா. அதே தெருவுல மறுநாள் ஒரு பொண்ணு தனியா நடந்து வந்துகிட்டு இருந்தா. அந்த பொண்ணை பார்த்த 2 பேரு அவ பின்னாடியே நடந்து வந்தாங்க. அந்த பொண்ணும், காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே வந்தா. பின்தொடர்ந்து வந்த 2 பேரும் கொஞ்ச தூரத்துல அந்த பொண்ணை காணான்னு பார்த்தாங்க. அதுல ஒருத்தவன், எங்கடா போனா இந்த பொண்ணு? எங்க பார்த்தாலும் காணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல கையில லாண்டர் வச்சுக்கிட்டு அந்த பேயி திரும்பி பார்த்துட்டு இருந்தது. அத பார்த்தவங்க, அதோ பாருடா, அந்த ஃபிகர் அங்க நின்னுட்டு இருக்கு அப்படின்னு வேகமா அங்க போனாங்க. ஹாய் சலோ அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்ப அந்த பேய் திரும்பி பார்த்து, என்னடா எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு.
அந்த பேய பார்த்து அவங்க பயந்து போய், டேய் சீக்கிரமா வாடா, போயிடலாம். அது பேயிடா, பொண்ணு கிடையாது. வா சீக்கிரமா வாடா, இல்லனா இது உயிரை எடுத்துருண்டா டேய் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேயும் அவங்கள பின்தொடர்ந்து பின்னாடி வந்தது. 2 பேரும் வேகமா போனதுல ஒருத்தன் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். அந்த பேயி அவனை புடிச்சுக்கிட்டு, ஏண்டா ஒரு பொண்ணு தனியா போனா போதும், அப்பதான் நீங்க ஆம்பளைங்கிறதே ஞாபகம் வருதுல்ல, உன் சாவு உன்ன மாதிரி ஆண்களுக்கு பயத்தை உண்டாக்கணும் அப்படின்னு அவனை மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுடுச்சு. அத பார்த்த அவனோட சிநேகிதன், ஐயோ கடவுளே, தெரிஞ்சோ தெரியாமலோ இங்க வந்துட்டேன். இந்த பேய் என்ன விடாது போல இருக்கு, நீதான் என்ன காப்பாத்தணும். ஆனா அவனையும் அந்த பேய் கழுத்தை பிடிச்சுக்கிட்டு விடாம, கடவுளை வேண்டனா மட்டும் நீ செஞ்ச தப்பெல்லாம் உடனே சரியாயிடுமா, தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இத செஞ்சா என்ன நடக்கும்னுட்டு. அப்போ அவன், வேண்டாம் வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு அந்த பேய கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த பேயி, அதோ உன் சிநேகிதன் கீழே கிடக்குறான், உனக்காக காத்துட்டு இருக்கான் போ அப்படின்னு அவனையும் மேல இருந்து தள்ளி விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேயி, நான் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி தப்பு நடக்காது, என்ன கொன்ன 2 பேரையும் கூட இப்படிதான் கொல்லுவேன், எந்த பொண்ணையாவது அழ வைக்கணும்னு நினைச்சு இப்படி பண்ணீங்க, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், ஒவ்வொருத்தரையும் கொல்லுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து மாயமாயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி சரியா 9 மணி ஆச்சு. ஆபீஸ்ல மீட்டிங் இருந்ததால ஸ்வப்னாக்கு ரொம்ப லேட் ஆச்சு. கேப்காக காத்துக்கிட்டு இருந்தா. அப்போ எதிர்க்க ராம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் டாக்ஸி ஓட்டிட்டு வந்தான். அத பார்த்த ஸ்வப்னா, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அங்க போனா. ராம் கேப ஆஃப் பண்றதுக்குள்ளேயே ஸ்வப்னா முன்னாடி வந்து, ஏர்போர்ட் பக்கத்துல தான் என்னோட வீடு, கொஞ்சம் என்ன டிராப் பண்றீங்களா? எனக்கும் லேட் ஆயிடுச்சு மேடம், நானும் வீட்டுக்கு போகணும்ல. நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேங்க, ஒரு கேப் கூட வரவே இல்ல, ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், பொண்ணு இல்ல, ரொம்ப பயமா இருக்கு. ராம் கொஞ்சம் இறக்கப்பட்டு, சரி ஏறுங்க மேடம் சொன்ன உடனே ஸ்வப்னா பின்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டா. கார் ஹைவேல போயிட்டு இருந்தது. ராம் எஃப்எம் ஆன் பண்ணான். எஃப்எம்ல, ஹைவேல கார் ஓடிட்டு போற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஹைவேல வீக்லி ஒரு மர்டர் நடக்குது, அந்த கொலைகளை யார் பண்றான்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல, எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு போலீஸ் எல்லாருக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்தது. உடனே எஃப்எம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் பயத்தோட வண்டியை ஓட்டினான். டிரைவர் திரும்பி பார்த்தான். பின்னாடி ஸ்வப்னா அமைதியா ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஸ்வப்னாவோட வீடு வந்தது. நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கதான் என்னோட வீடு அப்படின்னு கார்ல இருந்து இறங்கி தன்னோட ஹேண்ட்பேக்க பார்த்தா. ஐயோ பணம் இல்லையே, ஒரு நிமிஷம் இருங்க, வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போனான். ராம் காரை விட்டு வெளியில ஸ்வப்னாக்காக காத்துட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆகியும் ஸ்வப்னா வீட்டை விட்டு வெளியிலே வரல. ராமோட காரை தாண்டி சுரேஷோட கேப் போச்சு. அதுலயும் ஸ்வப்னா இருந்தா. அத பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டான். அட, அந்த கார்ல போற பொண்ணு என் கூட வந்த பொண்ணு மாதிரி இருக்கே, இந்த பொண்ணும் அந்த பொண்ணும் ஒரே பொண்ணான்னு இப்பவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஸ்வப்னாவோட வீட்டுக்குள்ள போனான். ஆனா வீட்ல யாரும் இல்ல. சுத்தி அமைதியாவும் இருட்டாவும் இருந்தது. யாரும் வராததுனால, மேடம் மேடம் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொன்னதும் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசானவர் வெளியில வந்தாரு. யாருப்பா வேணும்? ஒரு பொண்ணு என் கேப்ல வந்தா, வீட்டுக்குள்ள போய் பணம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா, இந்த வீட்ல பொண்ணுங்க யாரும் இல்லப்பா அப்படின்னு சொன்னதும் ராமுக்கு எதுவும் புரியல. தலைய சொரிஞ்சுக்கிட்டே சுத்தி முத்தியும் பார்த்தான். அங்க ஸ்வப்னாவோட போட்டோ மாலை போட்டு தொங்கிக்கிட்டு இருந்தது. அத காமிச்சு, இதோ இந்த பொண்ணுதான் கேப்ல வந்தா. என்னது, இந்த பொண்ணா? இது என்னோட பொண்ணு, இவ செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அத கேட்டதும் ராம் ஷாக் ஆயிட்டான். அப்போ என் கேப்ல வந்த பொண்ணு யாரு? அது கண்டிப்பா என்னோட பொண்ணுதான். பேயாய் சுத்திட்டு இருக்கா. செத்து போன கொஞ்ச வருஷத்திலேயே என் கனவுல வந்தா. என்ன அநியாயமா ஒரு கேப் டிரைவர் கொன்னுட்டான். அந்த மாதிரி கேப் டிரைவர் யாராவது இருந்தா அவனை நான் சாகடிச்சிருவேன், சும்மா விட மாட்டேன்னா. இப்போ ஹைவேல நடந்துகிட்டு இருக்க எல்லா மர்டரையும் கூட என் பொண்ணுதான் பேயா போய் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மட்டும் உன்ன மாதிரி நல்ல டிரைவர் இருந்தா என் பொண்ணு உயிரோட இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அத கேட்ட ராம் கூட ரொம்ப வருத்தப்பட்டான். சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வேக வேகமா டென்ஷனோட வெளியில வந்து தன்னோட கார்ல ஏறி, இப்ப சுரேஷ் அதே பொண்ண கார்ல ஏத்திக்கிட்டு போறான். அவ உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அவனை உடனே காப்பாத்தி ஆகணும். உடனே அந்த கேப ஃபாலோ பண்ணி போனா. சுரேஷோடைய கார் ஒரு காட்டு வழியா போச்சு. மேடம், கொஞ்சம் காரை விட்டு இறங்குங்க அப்படின்னு சத்தமா சொன்னான். ஸ்வப்னா பேயி காரை விட்டு இறங்கி கொஞ்சம் பயந்த மாதிரி நடிச்சு, என்னது இது, வேற ஒரு அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க, நான் சொன்ன அட்ரஸ் இது கிடையாதே,
என்ன என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சுரேஷ், விடுறேன் ஆனா இப்ப இல்ல. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை எவனா சும்மா விட்டுட்டு போவானா அப்படின்னு அவ கிட்ட போனா. ஸ்வப்னா திடீர்னு பலமா சிரிச்சு பயங்கரமான பேய் ரூபத்துல மாறினான். எனக்கும் இதேதான் வேணும். உன்ன மாதிரி கெட்ட எண்ணம் உள்ள கேப் டிரைவர்ஸ் யாரா இருந்தாலும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். அப்போ பின்னாடியே ராம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். சுரேஷ் கேப்ல போய் பார்க்க போனா சுரேஷ் ஏற்கனவே ரத்தம் கக்கி செத்து போயிருந்தான். இவன் அந்த பொண்ணுகிட்ட ஏதோ தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். இவன் சத்ததுல தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராம் அங்கிருந்து போயிட்டான்.